அன்பு கலந்தனிய வணக்கம் ரசிக பெருமக்களே. இன்றைய தினமும் சக்தி பிரஸ் ரிலீஸினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து தரும் செய்தி தகவல்கள் கொண்ட காலை நிகழ்ச்சி. இன்று செய்தியாரை எங்களுக்கு வழி அனுப்பி வைத்திருப்பது இன்னும் ஆழமான விடயங்களை ஆராய்வதற்காக கோகுலை. வணக்கம் கோகுல். இனிய காலை வணக்கம் கஜமுக. நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம் உரித்தாகட்டும். நேற்றைய தினம் பல தகவல்கள் வந்திருந்தன. அதே நேரம் நீங்களும் பொதுநலவாய அரசு தலைவர் மாநாட்டினுடைய ஒரு ஊடக பிரதிநிதியாக நீங்கள் தொழில்பட்டீர்கள். ஆகவே உங்களிடம் பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதுவும் கடந்து விட்டது. இப்போது எல்லாரும் சொல்லுவார்கள் இதுவும் கடந்து செல்லும் என்று. ஒவ்வொரு நாளும் புது விடயங்கள். ஆகவே புது விடயங்கள் என்ன என்பதை பற்றி ஆராய்வோம். இன்று எங்களுடைய நாள் தெரியுமா உங்களுக்கு? எங்களுடைய நாள் சொல்லுங்கள் கஜமுக. இன்று வேர்ல்ட் டெலிவிஷன் டே, தொலைக்காட்சி தினம். ஆகவே நாங்கள் இன்றைய தினம் தொலைக்காட்சியினுடைய தாற்பயம், ஏன் தொலைக்காட்சி இருக்கக்கூடிய பொழுதுபோக்குகள் அம்சங்களிலே, இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப விடயங்களிலே தொலைக்காட்சியினுடைய தனித்துவம் என்ன என்பதை பற்றி இன்று நாங்கள் அதிகமாக ஆராய போகிறோம் நேயர்களோட. எனவே நாங்கள் பெருமிதத்தோடு நாங்கள் எங்களை பர்த்டே கொண்டாடலாம் நினைக்கிறேன். நிச்சயமாக கஜமுக. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் செய்தி பத்திரிகைகளுக்கு செல்ல வேண்டிய நேரம். இன்று வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகை செய்திகளை பார்ப்போம். தமிழ் பத்திரிகை செய்திகள் இவ்வாறான செய்திகளை நமக்கு கொண்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே முதலிலே நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்பதற்கான நேரம். ஐக்கிய நாடில் அரசு சிக்குவது உறுதி. 35, 36, 39 ஆகிய சரத்துக்களை கையில் எடுப்பார் நவி பிள்ளை, ஜேவிபி எச்சரிக்கை என்கிற செய்தி 6வது பக்க தொடர்ச்சியாக இன்றைய தினம் பிரசுரமாகி இருக்கிறது. இதை அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகை செய்தி இப்படி சொல்கிறது. 2014 வரவு செலவு திட்டம் சபையில் இன்று சமர்ப்பிப்பு. விவாதம் நாளை ஆரம்பம். 23 நாட்கள் தொடரும். 16 நாட்கள் குழுநிலை விவாதம். 3வது வாசிப்பின் மீது டிசம்பர் 20 வாக்கெடுப்பு என்கின்ற செய்தி இருக்கிறது. ஆகவே டிசம்பர் 21 இன்று நவம்பர் 21, டிசம்பர் 21, டிசம்பர் 21 நமக்கு செய்திகள் பல வரும் நான் நினைக்கிறேன். அடுத்த செய்திகளை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு இப்படி இருக்கிறது. சேனல் 4க்கு அரசிடமிருந்து தீனி, ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை செய்தி இப்படி சொல்கிறது. அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய வீரகேசரியினுடைய தலைப்பை பார்ப்போம். நாட்டையும் இராணுவத்தையும் அரசு காட்டு கொடுத்து விட்டது. பொதுநலவாய மாநாடு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி விமர்சனம். சூட்சுமமாக பல கருத்துக்களை ஐக்கிய தேசிய முன்வைத்த வண்ணமே இருக்கின்றது. நாட்டையும் இராணுவத்தையும் அரசு காட்டு கொடுத்து விட்டது. பொதுநலவாய மாநாடு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி விசனம். அடுத்து நாங்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையினுடைய செய்தியை பார்க்க வேண்டும். கூறிய ஆயுதங்களால் தம்பதியினர் கொலை, ஹக் மீமனவில் சம்பவம் என்கின்ற செய்தி பிரசுரமாக. காலி ஹக் மீமனவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக மெட்ரோ நியூஸினுடைய பிரதான தலைப்பு சொல்கிறது. இனி உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பை பார்ப்போம். வடக்கு மீனவர் இன்று துக்க நாள் அனுஷ்டிப்பு. அடக்குமுறைகள் சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகளை கண்டித்து. இன்று வெறுமனே தொலைக்காட்சி தினம் மாத்திரமல்ல, இன்று சர்வதேச மீன்பிடி தினமும் கூட. இன்றைய தினம் அதை வெளிக்காட்டுவதன் நிமித்தம் வடக்கு மீனவர்கள் இன்று துக்க நாள் அனுஷ்டிப்பு என்கிற செய்தி இருக்கு. தமது சொந்த கடலிலேயே மீன் பிடிப்பதற்கு அவருக்கு இருக்கிற தடைகளை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த தடைகள் என்ன என்பதை நாங்கள் ஆராயலாம். இவை தமிழ் பத்திரிகைகள் சுமந்து வந்தன. நீங்கள் அவதானித்திருக்கின்ற நம்பிக்கை இருக்கின்ற தலைப்பு எங்கள் கைவசமும் இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து நாங்கள் சிங்கள பத்திரிகையினுடைய தலைப்புகளை பார்ப்போம். அது பத்திரிகை கொண்டு வந்திருக்கின்றது. ராஜகாரிய நொகல ஓஐசி அத்துலு ஹத்தராக் அத்தடங்குவட்ட. தனது உத்தியோகத்தை புரியாத அல்லது கடமையை புரியாத ஓஐசி ஒரு போலீசினுடைய பொறுப்பதிகாரி உட்பட 4 கைது. அதற்கு காரணம் ஒரு கோடீஸ்வர பெண்மணியினுடைய கையூட்டு. ஏனென்றால் அவரது கொலை ஒன்றினை மறைப்பதற்காக 95 லட்சம் ரூபாவை கொடுத்திருக்கிறார். 4 சேர்ந்து 1.5 கோடிக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தலங்கம போலீஸ் என்று சொல்லப்படுகின்றது. பானந்துறையில் இருந்து இருக்கக்கூடிய இடம் தலங்கம. அடுத்து திவைன பத்திரிகையினுடைய பிரதான செய்தி. அபராதாங்ஷே லொக்காத் தவத் போலீசி நிலதாரும் சமக தலங்கம் ஓஐசி அத்தடங்குவட்ட. இதுல இந்த கிரைம் டிவிஷனுக்கும் ஒரு பொறுப்பா ஒருத்தர் இருப்பாங்களே, குற்றப்புலனாய்வுத்துறை, அந்த பொறுப்பதிகாரி உட்பட 4 அதாவது ஓஎஸ்சி என்ன நிலைய ஓஎஸ் ஒரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி,
குற்றப்புலனாய்வு பொறுப்பாய்வு உட்பட நால்வராக இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக திவையின பத்திரிகை சொல்லுகின்றது. காரணம் ஏதாவது இருக்க வேண்டும் என்றால் சகல சிங்கள பத்திரிகையும் இதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது செய்தி போட்டிருக்கிறார்கள். அது உண்மையாகவே அந்த கொலையை தடுப்பதற்கு அல்லது இவர் லஞ்சம் வாங்கியதா அல்லது அவருடைய பின்புலமானது நாங்கள் பின்னர் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். லங்காதீப பத்திரிகையுடைய செய்தி தலங்கම OIC ඇතුළු 4ක් අල්ලයි ඝාතනීය පරීක්ෂණීය යට ගහන්න ලක්ෂ 20ක් කරා. அந்த தனிப்பட்ட அந்த விஷயத்துக்கு அதாவது விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு கடமை தவறுவதற்கு 20 லட்சத்தை வாங்கி இருக்கிறார்களாம். அடுத்து மௌபிம பத்திரிகையினுடைய செய்தி සංඝරත්නයෙන් සමාව ගත්තට එක්සත් ජාතියේ පක්ෂයේ ගැටුමක්. மன்னிப்பு நேற்று ரவி கருணாநாயக்க தயாகமகே அவர்கள் பார்த்தீர்கள் ஸ்ரீகோத்தாவுக்கு முன்னால் பொதுபல சேனா பிக்குகளிடம் மன்னிப்பு கோரிய புகைப்படங்களை நாங்கள் போட்டிருந்தோம். அதற்கு நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் முரண்பாடு இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இங்கே ஒவ்வொருத்தருடைய புகைப்படமும் தாங்கிய செய்திகளை பார்க்கலாம். இங்கே முதலில் நாங்கள் ரவி கருணாநாயக்க இங்கே இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்ப்போம். மம எதா ஹிட்டியன வெச்சதேட்ட சமாவென்ன, நான் அன்று இருக்கே இல்லை, அதனால என்ன மன்னிச்சு விடுங்க என்று சங்க குறிப்பாக தேர்தலிடம் ரவி கருணாநாயக்க அவர்கள் மன்னிப்பு கேட்டார். ரணில் விக்ரமசிங்க சமாவ கண்ண அவசர துண்ணேன, நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று. மன்னிப்பு கேட்கறதுக்கு அனுமதி பெற வேண்டியிருக்கு. அடுத்து பக்ஷே வெனுவிங் சமாவ இல்லனவா, கட்சி சார்பிலே மன்னிப்பு கேட்கிறோம். இவர் யாரு? தயாகமகே. நாயகத்வய மண்டலே சமாவ கண்ண கியூவேன, இவர் லக்ஷ்மண் கிரி அல்ல, அதாவது தலைமை சபையினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறார். அதாவது தலைமைப்பிடம் மன்னிப்பு கூற சொல்லி கூறவில்லை. இதிலே என்னவென்றால் கட்சி என்ற ரீதியிலே அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் ஒரு உள்ளக முரண்பாடு இருப்பதை வெளிப்படுத்துவதாக இந்த செய்தி இருக்கிறது. இது மௌபிம பத்திரிகையினுடைய செய்தி. தினவின பத்திரிகையினுடைய செய்தி போலீஸ் பරීක්ෂක ඝාතනය යට ගහන්න කෝටිපතිනියකින් ලක්ෂ 20ක් කරන් තලංගම OIC ඇතුළු සිවි දෙනෙක් අත්අඩංගුවට එන්கிற செய்தி இருக்கிறது. தலங்கல OIC-னுடைய கைது தலங்கම පොලිසියේ 4ක් අත්අඩංගුවට. இது ලක්බිම பத்திரிகையினுடைய செய்தி. හිටපු போலீஸ் பරීක්ෂක ඝාතනය යට ගැසියයි, அதாவது ஏற்கனவே இருந்த போலீஸ் விசேட அதிரடி படையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பரிசோதகர். அவர் அந்த பரிசோதகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்கிறவர்களுக்கு கையூட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் என்றும் சொல்லலாம். 95 லட்சம் அதற்காக மாத்திரம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதுல இன்னொரு முக்கியமான விடயத்தை கவனிக்க வேண்டும் கஜமுகன். 95 லட்சம் கைமாறப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 20 லட்சம் விசாரணைகளை முடக்குவதற்காக பரிமாறப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வளவு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் ஒரு பிரபலமாகத்தான் இருக்க வேண்டும். பிரபல வர்த்தகராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் துறைகளில் பெண்மணி தான் கொடுத்திருப்பதாக செய்தி வருகிறது. பெண்மணி கொடுத்திருக்கிறார். ஆக அந்த பெண்மணியினுடைய பின்புலம் எப்படி இருக்கிறது? அதுக்கு பின்னால் இருந்து ஆட்டுவிப்பவர்கள் யாரினுடைய ஒரு தேவையை மறைப்பதற்காக இந்த பணம் கைமாறப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரம் இந்த தலங்கமைக்கு பொறுப்பதிகாரியாக இருப்பவரும் ஒரு பிரபலமானவருடைய உறவினர் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல அதே நாங்கள் கூறுவோம். ஆமா, மேலதிக தகவல்களை பத்திரிகைகளை எடுத்து பார்க்கலாம் அல்லது நியூஸ் ஃபர்ஸ்டின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். யார் அந்த பிரபல்யம்? ஆனால் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய அதி உயர் பிரபல்யம் என்றால் அரசியல் சார்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். அதை கூறுவோமே. ரிவிர பத்திரிகையினுடைய செய்தி அதற்கு மேல் சொல்ல முடியாது இல்லையா? அதே செய்திதான். தலங்கම OIC ඇතුළු 4කට கோட்டி එකහමාරක් அல்லசக் என்கின்ற செய்தி இருக்கின்றது. பிரைபரி, லஞ்சம் கொடுக்கப்பட்டிருப்பதான செய்தி ரிவிர பத்திரிகையினுடைய செய்தி. இவை சிங்கள பத்திரிகைகள் கொண்டு வந்த செய்தி. மௌபிம பத்திரிகை தவிர ஏனவே அனைத்தும் தெலங்கம போலீஸ் அதிகாரியினுடைய லஞ்சத்தை பற்றி தான் கூறுகின்றது. ஆகவே பெரும்பான்மை இனத்தவர்கள் மத்தியிலும் அந்த அரசியல், நாங்கள் கூறக்கூடிய அந்த அரசியல் பிரமுகனுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்று பத்திரிகைகள் எல்லாம் தலைப்பாக அடித்திருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பெரும்பான்மை மக்களிடையே ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய செய்தியை அவர்களுடைய முகப்பு செய்தியாக, பிரதான தலைப்பு செய்தியாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே வாசகர்களுடைய சிந்தனையை அறிந்து எதற்கு தலைப்பு கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுத்து யார் ஒருவரை தாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவரை தாக்குவது போன்று இருக்கிறதா என்று கூட அப்படித்தான் நமது பத்திரிகைகளும் நேற்றைய தினம் பல செய்திகளை வெளியிட்டிருந்தன. இந்த முறைமை சில வேளைகளில் மீளிணக்கப்பாட்டுக்கான தடைகளாம் இருக்கக்கூடும். நிச்சயமாக நியூஸ் ஃபர்ஸ்ட் அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதனை மும்மொழிகளிலே வழங்குவதிலே பொறுமை முன்னிக்கிறோம் நாங்கள்.
டெய்லி மிரர் பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை இப்படி சொல்கிறது. Police team nabbed for concealing murder, bribe amounting to millions taken from prime suspect to hide evidence என்கின்ற சொல்லி, சாட்சிகளை மறைப்பதற்குத்தான் இந்த பணம் லஞ்சமாக பெறப்பட்டிருப்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை செய்தி. இதுக்கும் தலங்கம போலீஸ் லஞ்சத்தை பற்றிய செய்தியாகத்தான் இருக்கிறது. தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி, பிரபாகரன்ஸ் பர்த் anniversary commemoration, extended holiday for Jaffna undergraduates to prevent protest என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. போராட்டங்களை தடுப்பதற்கு எதிர்வரும் 26ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த தினம். அன்றைய தினம் அந்த பிறந்த நாள் அனுஷ்டிப்பு கொண்டாட்டம் என்று கூற முடியாது. அனுஷ்டிப்புக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழகத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் சேவையாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய இரு சாராரும் இணைந்து போராட்டங்களையும் அல்லது எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் அல்லது அது கமெமரேஷன் சொல்லும் போது அனுஷ்டிப்பையும் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதை தடுப்பதற்கு தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு விடுமுறை நீட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே பொதுநலவாய அரசு தலைவர்களுக்காக அனைத்து பல்கலைக்கழகம் விடுமுறை கொடுக்கப்பட்டிருந்தது. சில மாணவர்கள் சோகத்துக்கு வழங்கிய விடுமுறையிலேயே சோகத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். தங்களுடைய படிப்பு நடவடிக்கைகள் பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. படிப்பு நடவடிக்கைகள் பின்தள்ளப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கவலை. ஆனால் அதற்கான காரணங்களை கூறியிருந்தார்கள். ஏனென்றால் தனியார் பல்கலைக்கழகங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட இருப்பதனால் எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடும், அதை தவிர்ப்பதற்குத்தான் இது ஒரு ராஜதந்திர ரீதியிலான நகர் வந்து சொல்லலாம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகவே கூறியதை தான் கூறுகிறோம், நாங்கள் எதுவும் கூறவில்லை. அப்படி கூறியிருந்தார்கள். இப்போது இதற்கும் சேர்த்து ஒரு விடுமுறை நீடிப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது யாழ் பல்கலைக்கழகத்துக்கு மாத்திரம். இது தி ஐலண்ட் பத்திரிகையிலே கூறப்பட்டிருக்கு. பத்திரிகை பல்கலைக்கழகம் ஒரு விதத்தில் ஒன்றுதானே. தி ஐலண்ட் பத்திரிகையிலே கூறப்பட்டிருக்கின்றது. இது தவிர ஏனைய பல்கலைக்கழகங்கள் மூடப்படும், அது சின்ன சின்ன மாணவர்கள் சிக்கலாக இருக்கும். பிரசிடென்ட் டு பிரசன்ட் பட்ஜெட் 2014 டுடே என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி ஐலண்ட்ல இன்றைய தினம். இது மிக முக்கியமான ஒரு செய்தியை கொஞ்சம் சுவாரஸ்யமா சேர்த்துக் கொள்ளலாம் இருக்கிறோம். அப்படி ஒரு நான் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. Harassed Chennai hubbies file 5,000 cases against wife. Teachers beats husband daily for earning less than she. ஆச்சரியக்குரிய ஒரு செய்தி. இது சிறப்பான செய்தி. மணிகண்டன் 40 years, a businessman from Valacheri suburb in Tamil Nadu, capital Chennai, thought he was a well-respected husband. That was before his business hit a downswing. Now his wife, a teacher, beats him up every day because he earned less than she. He is one of several thousand husbands harassed by their spouse in Chennai and elsewhere in India என்கிற செய்தி ஒன்று நியூ டெல்லியில நேற்றைய தினம் பிரசுரிக்கப்பட்ட ஒரு செய்தியாக வெங்கட் நாராயண் அவர்களுடைய செய்தியாக இங்கே பிரசுரமாக இருக்கிறது. சுவாரஸ்யமான செய்தியும் கூட. சென்னையிலே கிட்டத்தட்ட 5000 வழக்குகள் மனைவிக்கு எதிராக பதியப்படுகிறது. அந்த ஆக்ரோஷம் எங்களுக்கும் இருக்கிறது. மனைவிக்கு எதிராக பதியப்படுகின்றது. காரணம், இங்கே ஒரே ஒரு மணிகண்டன் என்கின்ற ஒரு வர்த்தகர் ஒருவரே உதாரணம் கொடுத்தார். அவர் எக்கச்சக்கமாக அந்த காலத்தில் உழைத்திருக்கின்றார். இப்போது அவருடைய வருமானம் குறைந்திருக்கிறது, வர்த்தகம் குறைந்திருக்கிறது. ஆகவே மனைவி என்னை விட நீங்கள் குறைவாக எடுக்கிறீர்கள் என்கிற காரணத்தை அடிச்சிருக்கிறார், துன்புறுத்தி இருக்கிறார். இதுல என்ன ஒரு விசேடமான அம்சம் என்றால் அவர் ஒரு ஆசிரியர். ஆசிரியை. சரி.